பேஷன்னா ரொம்ப அதாவது எஃபோர்ட்டே இல்லாமல் நமக்குள்ளே இருந்து வர்றது சரிங்களா? அது செய்யும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா இந்த நீங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு வேலை செய்கிறோம்னு வச்சுங்களேன், அது மூலிமா ஒரு வெற்றி வந்தால் தான் நமக்கு வந்து சந்தோஷம். அப்படின்னா அது நம்மளுடைய பேஷன் கிடையாது சரிங்களா? பேஷன்னா என்னென்னா நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு செகண்டுமே அதை நம்ம அந்த வேலை செய்கிறோம் பாருங்கள், வெற்றி தோல்வினா எனக்கு வேணாமையா, நான் அந்த வேலையை செய்யும் போதே எனக்கு ஆனந்தமாக இருக்கியா, அப்படின்னா நம்ம எந்நேரமும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா? உங்கள் வேலையே ஒரு ஆனந்தமாக மாறும். எந்த விஷயத்த நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக செய்கிறீங்க, அதை மற்றவங்க ரசிக்கிறாங்க, அது கஷ்டப்படாமல் இது இது கடைசியாக இது வந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போதே ஆனந்தமாக செய்கிறீங்க சரிங்களா? அது செய்யும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சிம்பிளாக. அந்த மாதிரி என்ன விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எந்நேரமும் அந்த யூடியூப்புக்கான வீடியோ ரெடி பண்ணும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் சரிங்களா? அப்படி என்னன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுடைய பேஷன் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க.